வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். 9/6/2024 இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல் கொஸ்டின் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எப்போவுமே மேக்ஸ் கொஸ்டின் வழக்கமாக 25 அப்படின்னு இருக்கும், அல்லது 1-2 மாற்றங்கள், அதாவது ஒரு கொஸ்டின் 24 கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது 26 கொஸ்டினாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் மொத்தம் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம்லேயே 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்லேயே 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்எஃப் 3D பார்ட்டில் மட்டும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் நம்பர்ஸில் 2 கொஸ்டின், நம்பர் சீரீஸில் 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் 1 கொஸ்டின், ரேஷியோவில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷனில் 1 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் 1 கொஸ்டின், ஏஜில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் பர்சன்டேஜ், ரீசனிங்கில் 2 கொஸ்டின், மொத்தத்துக்கு 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இங்கே இப்போ நடந்திருக்க குரூப் 4 எக்ஸாமில். ஓகே, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு பின்னாடி இதுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிற மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக யார் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஸ்டின் நம்பர் நீங்கள் போட்டு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் அது உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போது 126வது கொஸ்டின் என்ன கேட்டுருந்துருக்காங்க. ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முதிர்வு தொகை அப்படிங்கிறது இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான். எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 13,230 அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். நான் அடுத்தடுத்ததெல்லாம் மற்றெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 136வது கொஸ்டின் என்ன அப்படின்னா கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனில் ரொம்ப தெளிவாகவே கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 137வது கொஸ்டின் 137வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 720 அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 138 x/y = 2:1 எனில் x² - y² x² + y². இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 3:5. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 139வது கொஸ்டின் குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசல் விலை பார்த்தோம்னா ரூபாய் 125. நெக்ஸ்ட் கொஸ்டின் 140வது கொஸ்டின் 140வது கொஸ்டின் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். x = 1, b = 2, c = 3 and so on, z = 26 எனில் எல்சிஎம் ஆஃப் HCF அது தனித்தனி மீனிங்கே வேறு. HCFோட எல்சிஎம்ங்கிறது கிடையாது. அது நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 141 இந்த √5 and so on இந்த வேல்யூ அப்படின்னா 5ங்கிறத ஆன்சர். அது 5ல் பவர் 1ன்னு போட்டோம் அப்படின்னா இதே மீனிங் தான். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 142வது கொஸ்டின் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1ங்கிறது தான் கரெக்டானது. இப்போது எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துலாம். இப்போ ஒரு அரைக்கோளம் இருக்கையிலே பெருசு பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்ஜ் தான் 1 தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக மாறிடும். ஓகே, அப்போது 1 அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். 143வது கொஸ்டின் 143வது கொஸ்டினுக்கு உயரம் 4 மீட்டர் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஆப்ஷன் ஏங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். 2000 மீட்டர் கியூப்ங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 144வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1:2ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 145வது கொஸ்டின் இது கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும். ஆனால் ஈஸியான மெத்தட் தான். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் வீதத்தில் அமைந்துள்ளன எனில்
ஏ மற்றும் பியின் மீப்போமா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ஆப்ஷன் சிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 146வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 147வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 176வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24ங்கிறது தான். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருந்த கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 188வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவும் நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 188க்கு ஆப்ஷன் சி. 189வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 60 லிட்டர். 190வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 270. 191வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன், இதுவும் 191க்கு ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். 192வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 9ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 193வது கொஸ்டின் ஏஜ் சம், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 194வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டைம் அண்ட் ஒர்க்கில் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி 10 நாட்கள்ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 195வது கொஸ்டினுக்கான ஆன்சர், இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதோட வித்தியாசம். ஆப்ஷன் சிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 196வது கொஸ்டின், ஓகே 196வது கொஸ்டின் தனிவட்டி கான்செப்ட் தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1240ங்கிறதா அதற்கான ஆன்சர். 197வது கொஸ்டின், ஓகே ஸோ இதுவும் இந்த தனிவட்டி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பர்சன்டேஜ் கான்செப்ட்னு எடுத்துக்கலாம். இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 200 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். 198வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்சிஎம் ஹெச்எஃப் பார்ட்டு தான். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 199வது கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கான்செப்ட்டு, இது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 200வது கொஸ்டின், இது ஒரு ரீசனிங் கான்செப்ட் தான். இதற்கான ஆன்சர் 200வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கிளாஸ் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கிளியராகவே இருக்கும், தெளிவாக இருக்கும். என்னென்ன கொஸ்டினுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கொஸ்டின் நம்ம அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதெல்லாமே எக்ஸ்ப்ளனேஷனாக கிளியராக நான் சொல்கிறேன். இந்த ஆன்சர் கே பொறுத்த வரைக்கும், இந்த இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, நம்ம அடிக்கடி பார்த்துருந்த கொஸ்டின்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதே டயத்தில் இன்னும் எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.